தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விண்ணகத்தே வரும் நன்னவும் மாட்டா, விழுப்பொருளே உணர்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே, வந்திரு பெரும் துறையாய் வழியடியோ கண்ணகத்தே நின்று கழிதருதேனே. கடலமுதே கரும்பே பெரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. புவனியில் போய் பிறவாமையில் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி சிவன் உய்ய கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெரும் கூரை உறைவாய் திருமாலாமா
அவன் வெறுப்பெய்தவும் மலரவன் ஆசை படவும் நின்னலந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் அவனியில் புகுந்தமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் புகுந்து எமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே வளமான திருப்பெருந்துறை தலத்திலே உரைகின்ற சிவனே, விண்ணுலகத்தில் வாழும் தேவர்கள் கூட தங்களுடைய அறிவினாலே நெருங்க முடியாத மேம்பட்ட பொருளாக நீ விளங்குகின்றாய். உடலாலும் மனத்தாலும் உனக்கு அடிமைகளாக வாழுகின்ற எங்களை வாழச் செய்வதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்த இறைவனே, வழி வழியாக உனது அடியார்களாக இருக்கும் எங்களது கண்ணின் உள்ளே பாவையாக திகழ்ந்து எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற இறைவனே, தேன் போன்று இனிப்பவனே, பார்க்கடலில் எழுந்த அமுதம் போன்று அனைவராலும் விரும்பக்கூடியவனே, கரும்பு போன்று இனிப்பவனே, உன்னை விரும்புகின்ற அடியவர்களின் உள்ளத்தில் உறைபவனே, அனைத்து உலகங்களுக்கும் உயிர் போன்றவனே, இறைவனே, நீ பள்ளி எழுந்தருள வேண்டும். இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, மேலோகத்திலே இருக்கக்கூடிய தேவாதி தேவர்களும் தங்களுடைய மேல் அறிவினாலே, அவர்களுடைய உயர்ந்த அறிவினாலே கூட ஆண்டவனை பார்க்க முடியாது, அவனை நெருங்க முடியாது, அவனுடைய அருளை பெற முடியாத நிலைகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் எம்பெருமான் ஈசனுக்கு வழி வழியாக பரம்பரையாக தொண்டாற்றி வருகின்ற தொண்டர்கள், அவரை பின்பற்றக்கூடிய அடியவர்களுக்கு எளிவந்த பிரானாக எளியவனாக வந்து, எப்படி நமக்கு கண்ணுக்கு முக்கியமாக கண்ணுடைய பாவை இருக்கிறதோ அதுபோன்று, நம்முடைய உடலுக்கு உயிர் இருக்கின்றோ அந்த உயிர் போன்று அவர்களை காப்பதற்காக இந்த பூலோகத்திலே வந்து அருளி இருக்கின்றான். திருப்பெருந்துறையில் உரைகின்ற எம்பெருமான் ஈசன் என்று மணிவாசக பெருமான் சிறப்பாக சொல்லுவது இதனுடைய உட்கருத்தாகும். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலின் மூலக்கருத்தினை, நெடிய மால் பிரமனும் நீண்டு மண்ணிடத்து இன்னும் நேடிக்கான பாடியனார், அதாவது இந்த பாடலின் மூலம் யாவர்க்கும் அறியவன் அடியார்க்கு எளியவன் என்பதே முடிவான கருத்து என ஞானசம்பந்த பெருமான் மூலக்கருத்தை உள்ளடக்கிய 2ஆம் திருமுறை பதிக பாடலை பாடியுள்ளார் என்பதை நாம் ஒத்து நோக்க வேண்டும். இந்த பாடலினுடைய பொருள், பூலோகத்திலே பிறக்காமல் வைகுண்டலோகம் மற்றும் பிரம்மலோகத்திலே வாழ்வதால் தங்களுடைய வினைகளை போக்கிக் கொள்ளாமல் வாழ்க்கையை வீணாக கழிக்கிறோம் என்றும், சிவபெருமான் உயிர்களை உய்வடைவதற்கு செய்யும் வழி, அந்த வழிமுறைகள் வழிவகைகள் எல்லாம் இந்த பூலோகத்தில் தான் உள்ளது. எனவே இந்த பூலோகத்திலே பிறப்பு எடுக்க வேண்டும் என்று திருமாலும் பிரம்மனும் ஆசைப்படுகின்றனர். இப்படி பிரம்மனும் திருமாலும் இயங்குமாறு திருப்பெருந்துறையில் உரையும் சிவனே, இறைவனே, நீ உனது கருணையின் வடிவமாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியுடன் இந்த பூலோகத்திலே புகுந்து எங்களை ஆட்கொள்ளும் வல்லமை பெற்றவனாக விளங்குகின்றாய்.
இறைவனே எம்பெருமானே, நீ பள்ளி எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும். இந்த பாடலினுடைய விளக்கம், நம்மை போன்ற மனிதர்கள் நாம் வாழுகின்ற இந்த பூலோகம்தான் உயிர்கள் பெருமானை வழிபட்டு, எம்பெருமான் சிவனை வழிபட்டு தங்களுடைய வினைகளை போக்கிக் கொள்வதற்கு, தீர்த்து கொள்வதற்கு உகந்த இடமாக கருதப்படுகின்றது. பிரம்மன் வாழும் சத்தியலோகம், திருமால் வாழும் வைகுண்ட லோகம் உட்பட மற்ற லோகங்களில் வாழ்வோர் தங்களது வினை தொகுதிகளின் பயனை அனுபவிக்க முடியுமே தவிர தங்களது வினைகளை குறைத்து கொள்ள முடியாது என்று மணிவாசக பெருமான் உட்கருத்தாக இந்த பாடலிலே கூறுகின்றார். சிவனடியார்களின் நிலையே மேலான நிலை என்று தெளிவுபடுத்துகின்ற இந்த திருப்பள்ளி எழுச்சினின் பாடலின் பொருளையே 11ஆம் திருமுறை பதிகத்திலே, தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழிவில் சீர்காலத்தி மன்னன் பழிதிலால் பக்தர்களை கண்டால் பணிந்து அகல போமீன்கள் எத்தனையும் சேர்ப்பதாக என்று, அதாவது ஈசனின் மெய்யடியார்களை கண்டால் அவர்களை வணங்கி எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சென்று விடுங்கள் என்று யமதர்மன் தன்னுடைய யம தூதர்களை வணங்கி கேட்டுக்கொள்வானாம் என்று நக்கீர தேவநாயனார் 11ஆம் திருமுறையிலே தெளிவுபடுத்துகிறார் என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.